2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சுருக்கமா ஒரு 7 காரியத்தை சொல்லி முடிப்போம். 2 ராஜாக்கள் 2:10. சீக்கிரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவின் முடிவும் எலிசாவின் துவக்கம். சமயம் அதிகமா இல்லாததுனால சுருக்கமா ஒரு 7 காரியத்தை சொல்லி முடிப்போம். கடந்த வாரத்துல எலியாவுடைய முடிவுல ஒரு 3 விஷயத்தை விளக்கி சொல்லிட்டு 4வது காரியத்தை தொட்டோம். எலிசாவுடைய ஆரம்பத்துல 3 காரியத்தை சொல்லிட்டு 4வது காரியத்தை தொட்டோம். அதை ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துல அந்த காரியங்களை மறுபடியும் சொல்லிட்டு ஆண்டவருடைய கிருபையினால எந்தெந்த காரியங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு முடிவும் எந்தெந்த காரியம் எலிசாவின் காரியமா நமக்குள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்கிற விதத்துல தியானிக்க போறோம். எலியாவின் முடிவும் எலிசாவின் ஆரம்பம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த வருஷ கடைசியில வந்திருக்க நமக்கு வாழ்க்கையில எலியா நம்ம குறை சொல்லி பிரசங்கம் பண்றதுக்குரிய தெய்வ மனுஷனே கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஜீவியத்துல உணர்வடைவதற்கு, நம்முடைய ஜீவியத்துல இருக்கிற குறைவுகளான சில காரியங்களை விட்டு நன்மையான காரியங்களோடு புதிய வருஷத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற விதத்துல இந்த பிரசங்க குறிப்பை எடுத்திருக்கிறோம். ஆகையினால இந்த பிரசங்க குறிப்பின் அடிப்படையில எலியா குறைவுள்ள மனுஷனும் எலிசா என்கிற தெய்வ மனுஷன் நல்லவரும் அப்படிங்கிற இடத்துல எடுத்துடக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உட்கார்ந்து யோசித்து அல்லது உட்கார்ந்து தியானிச்சு எடுத்தா சில குறைவுகளின் பகுதி எடுக்கலாம். அப்படிதான் எலியா என்கிற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு என்கிற இடத்துல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை எடுக்கிறோம். அதுல முதல் விஷயம் நம்ம சொல்லும் போது சொன்னோம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14 வாசிட்டு 18 வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 19 14 வாசித்தாலே போதும், வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போறேன். அதுல நான் அப்படிம்பாரு, ஒருவன் மாத்திரம் அப்படிம்பாரு. எலியாவுக்குள்ள இருந்ததான ஒரு விஷயம் நான் என் என்கிற ஒரு சுயம் காணப்பட்டது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் நான் என் என்கிற சுயம் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல அல்லது கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில வந்த நிறைய தோல்விகள், நிறைய நேரம் நாம சோர்ந்து போனது, நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தது போல உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் நான் என் என்கிறதான அனுபவம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள நான் என் என்கிற அனுபவம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொன்னோம். நான் கட்டின மகா பாபிலோன், தூதர்கள் சொல்லும் போது நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த அனுபவங்களா நமக்குள்ள வரக்கூடாது என்கிற விதத்துல கடந்த வாரத்துல நம்ம இந்த பிரசங்க பகுதியை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். ஆகையால் எலியாவின் காரியத்தின் முடிவு என்று சொல்லும் போது நான் என் என்கிற அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. 2 சொல்லும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த போதும் என்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. அப்படி வாழ்க்கையில போதும் என்கிற பாடுபடுகிறதற்கு விருப்பமற்றவராக காணப்பட்டார் அப்படின்னு சொன்னோம். பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது போதும், நம்மில்ல அநேகர் இந்த நாட்கள்ல சாவை விரும்புகிற விதத்துல போதும் என்கிற விதத்துல இல்ல. அந்த போதும் என்கிற இது என்பது நம்முடைய வாழ்க்கையில சாவை விரும்புறதல்ல, வளர்ச்சியற்ற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. வளர்ச்சியை விரும்பவில்லை என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்தோம். அடுத்த குறிப்புல தான் சொன்னோம், சாவை விரும்புகிறது அப்படின்னு சொல்லும். போதும் அப்படின்னா வளர்ச்சியற்ற அனுபவம். ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு வளர்ற அனுபவம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், போதும். கூட்டத்து சபைக்கு வாரேன், போதும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரேன், போதும். உண்மையிலே சொல்றேன் அருமையான தெய்வ பிள்ளை, உங்களுக்கு வாய்ப்பு இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்து நீங்க பரலோகத்துல பெரிய இடத்துக்கு போக முடியாது. நீங்க யாரா கூட இருங்க, எப்படி கூட இருங்க, எந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு தெய்வ சமூகத்துல வாழ்ந்து பழகிறீங்களோ அந்த அளவுக்கு பரலோகத்துல மேன்மையான இடத்தை சுதந்திர விடுமா. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வாழ்க்கையில கிடைக்கிற சமயங்கள்ல நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றதுக்கு விருப்பம் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையில போதும், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், காணிக்க கொடுக்குறேன், சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு திருப்தி பற்றாங்க. உங்களுடைய லைஃப்ல அது போதும் என்கிற அதுக்கு ஒரு முடிவு உண்டாகணும். அல்லேலூயா. எலியாவின் காரியத்துல அவன்கிட்ட இருந்ததான 2வது விஷயம் போதும், வளர்ச்சியின் அனுபவம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எந்த ஜெப ஜீவியத்துல நான் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது கூடுதலாகணும். கடந்த வாரத்திலும் அதை குறித்து உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு போனோம். இன்னும் கூட நீங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல வளருவதற்கேற்ற விதத்துல எலியாவின் காரியத்துல போதும் என்கிற வார்த்தையின் அனுபவம் நமக்குள்ள வேண்டாம். 3வது
சொல்லும் போது சொன்னோம் 1 ராஜாக்கள் 19:4 அவர் சாவை விரும்பினார் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். இந்த சாவை விரும்புகிறது என்று சொல்லும் போது பாடுபடுதலை விரும்பவில்லை அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க கர்த்தர் வைத்தாங்க. பாடுபடுதலை அவர் விரும்பவில்லை. இன்றைக்கும் அப்படிதான். அநேகருக்கு கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, பாடுபடக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அதை விரும்பல. செத்துட்டா நல்லேன்னு நினைக்கிறாங்க. உலகத்துல எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணதுக்கெல்லாம் ஒரு காரணம் பாடுபடுதலை விரும்பாததுதான். அல்லேலூயா. சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கூட சிலருடைய வாழ்க்கையில சாக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறது அப்படிதான். அப்ப சாவை விரும்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். சிலருக்கு குடும்பங்களிலே கல்யாணம் ஆன பிற்பாடு புருஷன் ஒரு சிலுவையா அமைஞ்சிடறாங்க. சில குடும்பங்கள்ல மனைவி ஒரு சிலுவையா அமைஞ்சிடறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உட்கார்ந்து செல்லும் செலவும் கணக்கு பார்க்கணும். கடந்த வாரத்துல இதை குறிச்சு கொஞ்சம் தெளிவா நம்ம சொன்னோம். வாலிப வயதுல இருக்கும்போது எதுக்கு கல்யாணம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியணும். சும்மா லவ் பண்ணும்போது எதுக்கு லவ் பண்றோம் ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க. எதுக்கோ இது செய்றாங்க. ஒரு ஸ்லைடு வாங்குறதுக்கு கூட 10 ரூபா ஸ்லைடு கன்னியாகுமரியில வாங்கும்போது அந்த டப்பாயில போட்டு பிறக்கி எடுத்து பாக்குறாங்க. எது கலக்கி சரியா இருக்கும், எது நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா வாழ்க்கைங்கிறதுல மட்டும் அதை குறிச்சு யோசிக்கிறதே இல்லை. இது எப்படி இருக்கும், இந்த பையன் நல்லா இருப்பானா, வாழ்க்கைக்கு ஒத்து போவானா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கள நினைச்சுக்கிடுவாங்க. கருப்பா இருக்கிற ஒரு பிள்ளைன்னா நான் அழகு இல்ல, சரி அப்ப எந்த சம்பந்தம் வந்தாலும் அந்த ரைட் ஓகே அப்படின்னு நினைச்சு கட்டிட வேண்டியதான். என்ன யாருமே விரும்பல, அதான் அப்பா ரைட் ஓகே எவனாவது ஒருத்தன் வந்தான். கருப்பா இருக்கிற ஒரு பையனா இருந்தா அவன் நினைக்கிறான், சரி எவனும் எனக்கு வரல, குடும்பம் கல்யாணம் பண்ணலாம், அப்ப எனக்கு நான் சரி கிடைக்கிறது ஏதோ ஒரு ஊத்த கேஸ் கிடைச்சாலும் சரி அந்த கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதான். பல்லு இருக்கோ இல்லையோ, முடி வெள்ளையா இருக்கோ கருப்பா இருக்கோ அந்த கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையெல்லாம் வரும்போது உட்கார்ந்து செல்லும் செலவும் கணக்கு பார்த்துடணும். அல்லேலூயா. ஆமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, எப்படி என்ன ஏது. இப்ப நம்ம இருக்கிறோம், நிறைய வண்டி ஓட்ட கர்த்தருடைய கிருபையினால வைத்திருக்காரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பைக் புல்லட் ஓட்டி இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எந்த வண்டி வாங்கிட்டு வந்தாலும் ஜெபம் பண்ண தருவாங்க. சில வண்டியை இப்போ ஓட்டுவேன், சில வண்டி ஓட்டுறல. நான் ஏறக்குறைய நம்ம கிட்ட வரக்கூடிய எல்லா வண்டிகளும் நம்ம ஓட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனா எனக்கு நான் ஓட்டுறதுக்கு வச்சிருக்கிற வண்டி ஒரு வண்டி தான். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் பேசின வண்டி இருக்குது, அதை கூட நான் ரொம்ப எடுத்துட்டு ஓட்டுறது. எப்போது வண்டி அந்த பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிடக்கூடாது. எனக்கு நான் ஓட்டிட்டு இருக்கிற ஆக்டிவா வண்டி. இதுக்கு முன்னால 2014 வாங்கின பர்பிள் கலர் ஒரு வண்டி இருந்தது, 7449 வண்டி. அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சமான வண்டி. ஆனா அது கொடுத்த பிற்பாடு அந்த வண்டியை கூட ரொம்ப ஓட்டுறதுக்கு விரும்பல. நல்லா தான் இருக்கும். எனக்கு என் வண்டி போதும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எனக்கு என் வண்டி போதும். அது எப்படி இருக்குது, முன்னுக்கு பாத்தீங்கன்னா இப்பவும் லேசா ஒரு ஆட்டோ இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என் வண்டி போதும். அல்லேலூயா. வண்டி எனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கு. வாழ்க்கைங்கிறதுல அதை பார்த்துக்கிடணும். ரொம்ப கவனமா நம்ம லைஃப்ல இருக்கணும். அதனால கல்யாணம் ஆன பிற்பாடு இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதனால கல்யாணத்துக்கு முன்னாலே, கடந்த வாரத்திலையும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலே செல்லும் செலவும் கணக்கு பார்த்துடணும். வயசு போன பிற்பாடு, வயசு காலம் கடந்த பிற்பாடெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு டெக்கடி புக்கடி டிக்கடி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கிடக்கூடாது. கவனமா இருந்துடணும். அல்லேலூயா. உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். என்ன ஏது, எப்படி என்ன ஏது, நமக்கு செட் ஆகுமா. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கூடாது. சிலது பாட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க, பினாயிலா இருக்கும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் பாலுன்னு நினைப்போம், நமக்கு அன்னைக்கு சளி தொந்தரவு இருக்கும். அப்போ வாசனை தெரியாம பினாயில் டப்பாயை தூக்கிட்டு போயிடக்கூடாது. திருப்பி போன பிற்பாடு நான் பாலுக்கு பதில் பினாயில எடுத்துட்டேன்னா கணக்கு தெரியல. எனக்கு 2 நாள் கழிச்சு தான் மூக்கு சளி போச்சு, அப்புறம் நான் மோந்து பார்த்த போது பினாயில் வாடை அடிச்சு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. கவனமா இருந்துடணும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு தான் இந்த மாதிரி பிரசங்களை கேட்கும் போது தெளிவாயிரும். ரொம்ப கிளியரா மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டிரும், கிளியர் தெளிவாயிரும். நம்முடைய தரிசனங்கள் வந்துடும். இந்த உலக வாழ்க்கையில சில கவலையே இல்லாம இருக்கணுமானா எங்களை மாய் பரப்பணும். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுது. கவலை, உலகத்திலே கவலை இல்லாம. வேணா அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிருங்க. நம்ம பிரசங்கத்துல ரொம்ப கொண்டு வர நினைக்கல, மறுபடி யாராவது ஒருத்தங்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 7 வாசித்து பாருங்க. கவலை இல்லாம வாழணும்னு விரும்புறவங்கள்ட்ட இப்ப நான் கேள்வி கேட்பேன். யாரெல்லாம் கவலை இல்லாம வாழ விரும்புறீங்க, வேதனையே இல்லாத வாழ்க்கை வாழ யாரெல்லாம் விரும்புறீங்க, கை வைத்துறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி வாசிங்க. 1 கொரிந்தியர் 7 எத்தனாவது வசனம்? 32 வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள சிலருக்கு கோபமும் ஆத்திரமும் அவசரமும் வந்திருக்கும். இப்ப வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். கவனிச்சுக்கிடுங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வயசானவங்கள கூட கவனிச்சுக்கிடுங்க. யாராவது விதவையா கைவிடப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். கவலையற்றவர்களாய் இருக்க யார் சொல்லா? பரிசுத்த பவுல் சொல்லா, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு என்ன செய்யணுமா? விவாகம் இல்லாதவன் விவாகம் சத்தமா சொல்லுங்க சபையார். வருஷ கடைசியில
நான் எழுதுனதில்ல சொல்லல, திருவள்ளுவர் எழுதுனதை சொல்லல, கருணாநிதியை தாத்தா எழுதுனதை சொல்லல, அண்ணாதுரை ஐயா எழுதுனதை சொல்லல. இது யார் எழுதுனது? பரிசுத்த பவுல். கவலையற்றவளா இருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் நல்லா கேட்டிடுங்க, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். உலகத்துக்குரியவைகளுக்காக டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி சம்பாதிக்கணும், பிள்ளை பெறணும், பிள்ளைய மருந்து பார்க்கணும், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், பிள்ளைய படிக்க வைக்கணும். சரியா? இதுக்குள்ள இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆமா. அதனால நீங்க கவலையற்றவங்களா இருக்கணுமானா இந்த ஒரு மார்க்கம் இருக்கு. அடுத்து வாசிங்க, சகோதரிமார்களுக்கு வாசிங்க. அது போல மனைவியானவளுக்கும், அது போல யாருக்கு? வலது பக்கம் இருக்கிறவங்க நல்லா பார்த்துடுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க, சரியா? அது போல, எது போல? மேல சொல்லப்பட்ட சகோதரர்கள் சொல்லப்பட்டது போல, அது போல மனைவியானவளுக்கும். இங்க என்ன சொல்லி இருக்கு? மனைவியானவளுக்கும் கல்யாணம் பண்ணினவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு, ஆகாதவளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும். இங்க என்ன சொல்லி இருக்கு? சரீரங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்திருக்கு? சொல்லியிருக்கே. புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தை வச்சுட்டு 2 பிள்ளைகளை பெத்துக்கிட்டு திருப்பி ஐயோ அம்மா அப்பா அப்பா ஐயா அம்மா ஐயோ இவங்க கூட எல்லாம் கல்யாணம் பண்ணது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்குதான் இதை சொல்லி தரது. வாசிங்க. சரீரத்திலும் கர்ப்பமாகி 5 மாதம் கடந்த அப்படின்னு சொல்லிட்டு 7-8 மாசத்துல வயிற்ற கிழிச்சு விட்டாங்க, 2 ஆபரேஷன் பண்ணிருக்கு, 3 ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய இடம் வரக்கூடாது. சரீரத்திலும் கஷ்டம் இல்லாம வாழணுமானா வாசிங்க. சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். பரலோகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுறான்னு எழுதிருக்கு. அவர் எத்தனை மணிக்கு போன் பண்ணுவாரு? ஐயோ மிஸ் கால் ஆயிட்டே, இப்ப பண்ணுனா அவர் எடுப்பாரா? எடுத்தா பேசுவாரா? அவர்கிட்ட என்ன போய் சொல்லதுக்கு? அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 2-3 சகோதரிமா இருந்தாங்க. கரபுரான்னு ரொம்ப வேதாந்தம் பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு சொல்லவா வேணும்? நான் சொன்னேன், உங்க புருஷன்ட்ட எத்தனை தடவை போய் சொல்றீங்க ஒரு நாளைக்கு? கொஞ்சம் ஆம்பளையில இருந்தாங்க. அதனால ஒரு சகோதரன் சொன்னாரு, இப்படி கேட்காங்க, உங்க புருஷன்ட்ட எத்தனை உண்மை பேசுவீங்கன்னு கேளுங்கண்ணா. நம்ம ஆளை பார்த்து தானே அதை கேட்போம். இப்ப உண்மையா இருக்கிற ஒரு சகோதரன் அப்படி கேட்டிருக்க மாட்டோம். இது ஓட்ட கேஸ்ன்னு தெரிஞ்சே என்ன செய்தோம் கேட்டோம், உங்க புருஷன்ட்ட எத்தனை போய் சொல்லுவீங்க, எத்தனை போய் சொல்லி. அப்ப அந்த சகோதரன் விவரம் புரிஞ்சு பிரதர் வசமா வச்சு பிடிச்சிட்டாரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்காங்க. அது தப்பா கேட்டேமா இருக்குது. நீங்க உங்க புருஷன்ட்ட எத்தனை உண்மை பேசுவீங்கன்னு கேளுங்க. ரைட்டா? அதனால சாவ விரும்புற இடத்துக்கு வரக்கூடாது. கொடுக்கப்பட்ட வாழ்நாட்கள்ல கல்யாணம் ஆனா அந்த லைஃப்ல அப்படியே போயிடணும். இல்லையா? ஆகலையா? இது செய்யக்கூடாது. பைபிள் அழகா இருக்கும். அதுல ஒரு வசனம் இருக்குமே, விவாகம் இல்லாதவங்க விவாகம் இருக்கிறவங்க அதுல இது செய்யாம இருந்தா நல்லா இருக்கும். ஒரு வசனம் வருமே, வாசிங்க. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். இங்க என்ன இருக்கு? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? கொடுக்கிறவன் நன்மை செய்கிறான், கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவன் என்ன 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 சொல்லியிருக்குங்க? ஏன் நன்மை இருக்கா இல்லையா? நான் இப்ப பிரசங்கத்துல இதை பேசலாமா பேசக்கூடாதா? சொல்லி கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? கல்யாணம் பண்ணிட்டு ஒப்பாரி வைக்க கூடாது, பிள்ளையை பெற்றுட்டு ஒப்பாரி வைக்கக்கூடாது. அப்புறம் ஆஸ்பத்திரி பிள்ளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், வழியில் நின்று கூப்பிட்டு வரணும், அப்புறம் வீட்டுக்காரர் அடிக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் அவர் அடிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள மாற சில நேரங்களில் சந்தர்ப்பங்களில் என்ன செய்யும் நடக்கும். சாவை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விரும்பிடக்கூடாது. எலியாவுக்கு முடிவு. யாருக்கு முடிவு? எலியாவுக்கு முடிவு. எலிசாவுக்கு
ஆரம்பம். அல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன், என்ன ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நான் கேட்கவா செய்தேன், அப்படியெல்லாம் இதை விட பண்ணியாச்சுன்னா அப்புறம் சிலுவையை சுமந்துட வேண்டியது. நல்ல பெரிய சிலுவையா கிடைச்சுன்னா கலந்த வாரத்துலயும் சொன்னேமாய் இரும்புல கிடைச்சாலும் சரி, உருக்குல கிடைச்சாலும் சரி, வெங்கலத்துல கிடைச்சாலும், சிலருக்கு ஆண்டோடைய கிருபையினால தோடு போல உள்ள சிலுவை கிடைச்சிரும். நல்ல கணவன்மார் கிடைச்சிருவாங்க, நல்ல மனைவிமார் கிடைச்சிருவாங்க, நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருவாங்க, எல்லாம் எதமா கிடைச்சிரும். அப்போ ஒன்றும் பெருசா இருக்காது. அதனால மூன்றாவது விஷயம் சாவை விரும்பினான். நாலாவது விஷயம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தா. 1 ராஜாக்கள் 19:15 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா. சீக்கிரம். ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். ஆமா, நல்ல தூக்கம். எலியா அவரை குறிச்சு வேதத்துல வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்கிற இடத்துல இருந்தோம். இப்ப நல்ல தூக்கம், நல்ல உறங்க பழகிட்டார். ஒரு காலத்துல ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர், ரொம்ப ஊழியக்காரன். எனக்கு தான் ரொம்ப பேசணும் இந்த விஷயத்துல எல்லாம். வாசிங்க 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் இப்ப என்ன செய்யறாரு? நல்ல தூக்கமா இருக்கு. தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா உறங்கு. தூக்கத்தை தூங்காயங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கவனமா உறங்க. அதுவும் சபையில உறங்கும் போதெல்லாம் கவனமா உறங்கு, ரொம்ப கவனமா உறங்கு. சபையில எல்லாம் ரொம்ப என்னைக்கோ ஒரு நாள் தூக்கம் வர்றதுல நான் குறை சொல்ல மாட்டேன். தூங்குறதே சபைன்னு நினைச்சிடாங்க. சிலருக்கு அப்படி தூங்கியும் கூட மனசாட்சி வாதிப்பே கிடையாது. நான் சபைக்கு போய் தூங்குறேனே, நான் எவ்வளவு தப்பு பண்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. வாழ் வாயை பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம போறோமே, சபையில பாட்டுக்கு தூங்குறோமே, ஜெப குறிப்புக்கு தூங்குறோமே, பிரசங்க நேரத்துல தூங்குறோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமே வரமாட்டாங்க. அப்படி ஒரு தாழ்மை வரல. எனக்கு என்ன விளக்கம் சொல்றேன்னு கஷ்டமா இருக்கு. வேதத்துல சிலர் நித்திரை பண்ணி இருக்கிறாங்க. வேதத்துல வாசிக்கும் போது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சமயம் ஆயிட்டே. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். ஆமா, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க நேரம் ஆயிற்று. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் எழுந்திருச்சிருங்க. இந்த 2025வது வருஷத்தின் முடிவுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை வீட்டுல 5 மணிக்கு பிரைசிங் நடக்குது? 5 மணி பிரைசிங் இல்ல 4 மணி பிரைசிங். சிலர் 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபத்துல இருக்கிறாங்க. 5 மணி பிரைசிங்கே கிடையாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் இதுல உங்களை வளர்க்காம திருப்பி எதுக்கு இங்க பிரசங்கம், இங்க எதுக்கு ஊழியம்? காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஊழியம்? பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சோறு கிடைக்கும், சொத்து கிடைக்கும். இதுக்கு ஒரு ஊழியமா? இல்லையே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். வருஷத்துல ஒரு நாள் தூங்கிட்டா மனசாட்சி வாதிக்குதுங்க. அந்த ஒரு நாளுக்கு மனசாட்சி வாதிச்சிருக்குங்க. ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்து 4 மணி 5 மணி பிரைசிங் எழுந்திருக்கலாம் மனசாட்சி வாதிக்குதுங்க. எனக்கு தெரியலையே. நீங்க சர்வ சாதாரணமா வாழ்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு கிருபை இருக்கும். காலைதோறும் கிருபைகள் புதிதா இருக்கு. எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது காலையில உடைய கிருபையினால் எத்தனை நோய்பட்டவங்க 4 மணிக்கு 5 மணிக்கு, எத்தனை வயதானவங்க 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி தேவனை துதிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் இருந்து கூட 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த வாலிய பிள்ளைகளுக்கும் வாலிய வயசுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு எழும்பி ஒரு பாட்டு பாடி தேவனை துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ண வாய்ப்புல உங்க வீட்டுல ஜெபம் நடக்கும். நீங்க ஜெபிக்கலன்னு நான் சொல்ல வரல. தேவன் சொல்ற சமயத்துல தேவனை தேட பழகு. நீ நினைக்கிறதுக்கு ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் நினைக்கிற இடத்துக்கு நீ வா. செருப்புக்கு தக்க காலை மாத்த நினைக்காத. காலுக்கு தக்க செருப்பு வாங்க பழகி இருக்க வாழ்க்கையில ஆண்டவருடைய விருப்பம் என்னங்கிறத உணரு. செல்போன் நோண்ட தெரியுது, இவ்வளவு பெரிய செல்போனை தூக்கிட்டு போக தெரியுது, போற இடமெல்லாம் செல்லும் கையுமாலே தெரியுது. ஒத்தாவளும் விழாது. தேடிப்பார். 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துறீங்க, அலாரம் வைங்க, எழுந்துறீங்க.
3 மணி 3:30 மணிக்கு போனா எத்தனையோ வயசானவங்க சில டீ கடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்து அதிசயப்பட்டிருக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த ஊழியங்களுக்காக போகும்போது 3:30 4 மணிக்கெல்லாம் போகும்போது சில டீ கடையில வயதானவங்க உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கும். நானே வெக்கப்படுவேன். நான் 5 மணிக்கு பிரைசிங் எழுந்திருக்கவங்க 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களே சில வயதானவங்க நீ நினைக்கிறேன். அவங்கள நான் வேதத்தின்படி கொண்டு வரல, இப்படி பழக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா நமக்கு பழக்க வழக்கம் இல்லையே. பண்டைய காலங்கள்ல தேவன் அறியாத இந்த வசனத்தை தெரியாத காலத்துல வீடுகள்ல சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால வீட்டுல பிள்ளைகளை எழுப்பி விட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைகளை எழுப்பி விட்டு வீடு தூக்க வச்சிருவாங்க, முத்தம் தூக்க வச்சிருவாங்க, முத்தம் தெளிக்க வச்சிருவாங்க. கோலம் போடாட்டால் முத்தம் தெளிக்க வச்சிருவாங்க. வீடு தூத்து முத்தம் தொளிக்க வச்சிருவாங்க. வீட்டு முன்னால தூத்துருவாங்க. வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியெல்லாம் தொடப்பத்தை கொடுத்து பொம்பளை பிள்ளைகளை வீட்டு இது செய்திருவாங்க. நைட்டு உள்ள பாத்திரம் தேய்க்கலன்னா தேய்க்க வச்சிருவாங்க, தண்ணி எடுக்க வச்சிருவாங்க. இப்படி பழக்கி இருக்கிறாங்களே. இன்னைக்கு இருக்கிற வசதி, இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம், இன்னைக்கு இருக்கிற ஃபேன், இன்னைக்கு இருக்கிற வசதி தான் நம்ம வாழ்க்கையில தூங்க வைக்குது. மேல இருந்தாங்க என்ன உளம் காலைதோறும் கிருபைகள் புரியுது. மறுபடியும் ஞாபகத்துல வச்சிருக்க, தீர்மானம் எடுங்க. நான் உங்களை ரொம்ப அப்படியெல்லாம் கிடையாது. இறங்குனா இதை கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை ஒண்ணுவே கிடையாது. நான் உங்களை மாற்ற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பேச்சு பிரசங்கம் உங்களை மாற்றாது. என்னுடைய கடமை நான் செய்கிறேன். அல்லேலூயா. வருத்தம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உணர்வடைய வேண்டும் என்பது மட்டும்தான் பிரசங்கத்தினுடைய ஆழத்துவம். அல்லேலூயா. நல்லா தின்னுகிட்டு ராத்திரி நல்லா படுத்து உறங்கிட்டு உறக்கம் வரல, காலையில் எழுந்திருக்கிற விதத்துல உறங்க. 12 மணி 12:30 மணி 1 மணிக்கு படுக்கிற நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கு. 5 மணிக்கு 5:30க்கு லைட் போட்டா மனசாட்சி வாதிக்கும், லேட் ஆயிட்டேன்னு சொல்லி. 5 மணிக்கு தேவனை துதிக்கிறதுக்கு பழகுங்க. சூரியன் உதயமாகிறதற்கு முன்பாக நீங்க எழுந்திருக்க பழகுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு பழக்கத்தை உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. காலைதோறும் இருக்கிற தேவனுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற வைக்கிற தேவனுடைய கிருபையை பெற விரும்புங்க. எலியா ஓடி போய் படுத்துக்கிட்டார், நித்திரை பண்ணினான். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றே. அன்னைக்கு வாலிய பிள்ளைகளை பழக்குனாங்க. போற வீட்டுல மாமியார் காப்பி போட்டு கொடுக்கணும், போற வீட்டுல காப்பி கேட்பாங்க, என்ன செய்வான்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கேஸ் அடுப்பு இல்லாத காலத்துல 4 மணிக்கு இறைச்சி கடைக்கு போற புருஷமாருக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்து ஒரு காப்பியை போட்டு கொடுத்து அனுப்புற எத்தனை தாய்மார் உண்டு. இன்னைக்கு அந்த அனுபவமே இல்லை. வேணா பாலை சூடாக்கி காப்பி போடுங்க, எனக்கு ஒரு டீ போட்டு வச்சிட்டு போங்க. வந்து உளம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திருந்திருங்க, மாற்றிருங்க. எலியாவுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். எலிசாவின் ஆரம்பம் ஆரம்பிக்கட்டு. வேதத்துல வாசித்து பார்த்தா எலிசாவின் நாட்கள்ல எடுத்து பாருங்க. எலிசா வேலைக்காரன் அதிகாலையில ஓடினான். எஜமான் எந்திரிச்சிட்டாரு. சூழ்நிலையை பார்த்துட்டு வந்து சொன்ன, ஐயான்னு சொல்லி பயப்படாத. அல்லேலூயா. வருவோம், அது வருவோம். இப்ப நம்ம வருவோம். இன்னும் 40-45 நிமிஷம் இன்னைக்கு இருக்குல்ல, வருவோம். அப்ப நித்திரையின் அனுபவத்துக்கு முடிவு உண்டாகட்டு. 2வது வேதத்துல வாசிக்கும் போது அந்த நித்திரையின் அனுபவத்துல ஆதியாம் இது நியாயாதிபதிகள் 16:19 நியாயாதிபதிகள் 16:19 வாசித்தா சிம்சோன் தெளிலாளின் மடியில நித்திரை பண்ணினான். வாசிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து நித்திரை பண்ணினான். தெளிலாளுடைய மடியில நல்லா தூக்கம். சிலருக்கெல்லாம் செல்போன் சுவிட்ச் ஆஃபே ஆகுறது இல்ல, அப்படியே பார்த்துக்கிட்டே செல்போன் ஆன்லே உறக்கம். வாட்ஸ்அப்ல சாட் பண்றது. சிலர்லாம் செல்போன்ல சாட் பண்ணுவாங்க, பேசலாம் மாட்டாங்க. இப்போ சாட்டிங் தான், சாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில கிளவி மாறுவளுக்கு வரைக்கும் இப்போ ஆசை வந்திருக்கு. யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உறக்கம். போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்தால உறங்கிடுவேன். ஆமா, நல்லா உறக்கம். தெளிலாளுடைய மடியில உறக்கம். செல்போன் எடுத்து அப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. செல்போன் ஏடி உறக்கம். புருஷன் ஒரு பக்கம் செல்போன் ஓடி உறக்கம், மனைவி ஒரு பக்கம் செல்போன் ஓடி உறக்கம், பிள்ளைகள் அதிக போக்கில் அதுகளுக்கு ஒரு பக்கம் செல்போன் ஓடி உறக்கம். தெளிலாளுடைய மடிக்க எடுத்துக்கிட்டது. என்ன எழுத்தின்படி இப்ப சொல்றதுக்கு நம்ம ஆட்கள் யாரும் இது செய்யற இல்லை. அதுக்கும் ஆட்கள் இருக்கான்னு நமக்கு தெரியாது. சிலர் நம்ம நம்பவே முடியாது.
இந்த மார்க்கத்துல மட்டும் இந்த வயசு வரம்புகள் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எதுக்கு எப்போ எப்படி வருதுன்னு தெரியாது. என்ன திட்டம் எப்போ போடுதுன்னு சொல்ல முடியாது. யார் என்ன நரித்தந்திர வேலைகளை வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. தெளிலாளில் மடிய நத்த தூக்கம் முடிஞ்சு முடிய அழைச்சி தள்ளிட்டு போயிட்டாங்க. கவனமா இருக்கணும். சிம்சோனி நித்திரை அவனை பலட்சியப்படுத்தப்பட்டு வைத்து விட்டது. கவனமா இருக்கணும். செல்போன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு சமயத்தை அதில் செலவழிக்கவே செய்யாங்க. கூடுமான வரையில செல்போன்ல எல்லாம் போய் சமயத்தை செலவழிச்சுட்டு தேவனுடைய கிருப அபிஷேகம் தேவனுடைய வல்லமை இழந்து போயார்கள். தெளிலாளின் மடியில நித்திர பண்ண சிம்சோன் நல்லாதான் இருக்கும், நல்லாதான் இருந்துச்சு அவனுக்கு. அவங்க அம்மா அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், எங்க அம்மா மடியை விட தெளிலாளுக்கு மடி ரொம்ப நல்லா இருந்தது, தலையை நல்லா கோரி விட்டுக்கிட்டே இருந்தா, கிருன்னு இருந்துச்சு. வாட்ஸ்அப்ல சாட் பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஹலோ அக்கா, உங்களை விட்டு பிரிந்தது கஷ்டமா இருக்கிறது. ஹலோ தம்பி, நானும் உனக்காகத்தான் இது செய்தேன். ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, சீக்கிரம் வாருங்கள் மறுபடியும். இனி எப்ப வருவீர்கள் அடுத்தது? ஒரு மாதிரி இருக்கிறது. உங்களை நான் எப்பொழுது காண்பேன்? நீங்க எப்ப வருவீங்க? இப்ப எங்க இருக்கிறீங்க? சாட்லே அப்படி டக்க 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 டக்கனி அடி படக்கு 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 படக்குன்னு அடிச்சு தட்டிக்கிட்டே இருக்குது. இங்க இருக்கிற சிலர்லாம் சிரிக்கிறத பார்க்கும்போது அப்படி இருக்கிறாங்களோன்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. தெளிலாளில் மடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறதெல்லாம் பாவம் ஆப்பாயில் கேஸ். அப்படி ரொம்ப பெரிய தெளிலாளின் மடியில இருக்கு. நான் சும்மா அப்படி கெஸ் பண்ணி அடிப்பேன். அதாவது ஏதாவது ஒரு இது கிடைச்சுன்னா அதை கெஸ் பண்ணி அடிப்பேன். அது மற்றபடி இங்க இருக்கிறது அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை சில கிளவிமார்கள் சில ஆட்கள் இந்த செல்போன்ல அது எதையும் பார்ப்பாங்களா இருக்கு. மற்றபடி யூத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு தோத்த கேஸ் மாதிரி தெரியல. எல்லாம் பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. கிளவிமார்கள்ல இதுல தான் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வீக்கா இருக்கும். பாவம் இவருக்கெல்லாம் கீபேர்டு செட்டு அதுவும் கொண்டு போறது இல்லை. அதனால அவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த பாயிண்ட் வந்து காலரை தூக்கி விட்டேமா இருக்கு, நல்லா கொடுத்துட்டு போறாரு. முந்தின பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இந்த குறிப்பு அவங்களுக்கு நமக்கு இல்லை, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சந்தோஷமா இருக்கும். அது நம்ம ஆட்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அவங்கவுங்க குறிப்பு வரும்போது கொஞ்சம் நெளிஞ்சு வாங்குவாங்க. அடுத்த குறிப்பு வரும்போது சந்தோஷமாயிரும். ரைட்டா? இப்ப வேதத்துல வாசிக்கும் போது அடுத்த நித்திரை வாசிப்போம். வேதத்துல வாசிக்கும் போது யோனா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தான். யோனா 1:6 வாசிய. யோனா 1:6. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? யோனா அடித்தட்டுல போய் நல்லா தூக்கம். போ சொன்னது நினிவேக்கு, போறது எங்க போனாரு? தர்சீசு கப்பல் ஏறிட்டாரு. இந்த வருஷம் முழுவதும் பாருங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யாம படுத்து கிடந்துகிட்டோமான்னு பாருங்க. உணர்த்தின போது, ஏவின போது, செய்ய சொன்னதை சொன்ன போது போ உபவாச ஜபத்துக்கு போ. உபவாச ஜப நேரம் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உள்ள ஞாபகம் வரும். அங்க ஆண்டி வீட்டு ஞாபகம் வரும். உடனே கால் இழுத்துரும் ஆண்டி வீட்டுக்கு போறதுக்கு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உபவாசம் அன்னைக்கு தான் ஞாபகம் வரும். இடத்துல புல்லு முளைச்சது, அப்போ புல்ல பார்க்க போயிடுவாங்க. உபவாச ஜபம் அன்னைக்கு தான் மாமியார் காடு கொண்டு வந்தது ஞாபகத்துக்கு வரும். திருப்பி இப்படி கால் இழுத்துரும். பாரு, போக வேண்டிய இடத்துக்கு போனோமா இப்படி பாருங்க. அல்லேலூயா. நான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் சொல்லு. உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணேன், எங்க இருக்கிற வெளியே ஆட்களுக்கு பேசுறது இல்லை. வெளியே இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு தான் பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க எங்க எப்படி இருந்தீங்க, தெய்வ சித்தத்தின்படி போனோமா பாருங்க. அல்லேலூயா. உபவாச நாட்கள்ல, காத்திருப்பு கூட்ட நேரத்துல, பைபிள் ஸ்டடி நேரத்துல நம்ம எங்க போனோம்னு பாருங்க. யோனாவுடைய நித்திரை அப்படித்தானே கொண்டு வர முடியும். நினிவேக்கு போன்னு சொன்ன இடத்துக்கு போனோமா? அல்லேலூயா. ஆமா. இப்ப 3வது, யோனாவு போல அடித்தட்டுல போய் தூங்கிட்டு கிடந்தமான்னு பார்க்கணும். ரீசன் எல்லாம் ஓகே தான். கோயிலுக்கு வர்றதுக்கு ரீசன் இருக்கும். குறுக்கு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, கால் வலி இருக்கு, பல்லு வலி இருக்கு, ஜரம் இருக்குன்னு சொல்லி போற இடத்துக்கெல்லாம் போறதுக்கு ஒரு வலியும் இருக்காது. உனக்கு அங்க ஒரு நோவு வராது. இங்க வரணும்னா மட்டும் எல்லா வலியும் வந்துடும்.
எங்க இருந்து வருவனே தெரியாம வந்துடும். பார்த்து இந்த வருஷத்துல யோனாவை போல போய் படுத்திருந்தோமானா கொஞ்சம் மாற்றம் ஆக்கிக்கொள்வோம். அல்லேலூயா. அன்னைக்கு எழுப்புனது போல இது ஒரு எழுப்பட்டு. கடல் கொந்தளிச்சு சூறாவளி காற்று வீசுது. அவர் வந்து எழுப்புறாரு, ஐயா ஐயா எழுந்துரு ஐயா, கப்பலோடி மூழ்கி போறோம், நீர் அடித்தட்டுல உறங்கிட்டு இருக்கிறீர். நம்ம குடும்பங்கள்ல சில ஆசீர்வாதம் குறைஞ்சதுக்கு நாம் ஒரு காரணமானி பார்க்கணும், நான் ஒரு காரணமானி பார்க்கணும். சபையுடைய எல்லா நிலவரத்துக்கும் அடிக்கடி சொல்லுவேன், நான் தான் ஒரு காரணம். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், நான் தான் ஒரு காரணம். 4வது வேதத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தார். ஆதியாகமம் 15:12 வாசித்தார். ஆபிரகாமுடைய நித்திரை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்ல பலி செலுத்தக்கூடிய விதத்துல பலி எல்லாம் கொண்டு வச்சுட்டு நல்ல உறக்கம். ரொம்ப கவனமா எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தெய்வ சமூகத்துக்கு வரும்போது அதிகபட்சமா ரொம்ப கையில, நான் ஆராதனைகளுக்கு எங்கேயாவது போனேன்னா பட்ஸ் வச்சிருப்பேன், காத்துல போட்டு குடஞ்சிக்கிட்டே இருப்பேன், காத்துல போட்டு குடஞ்சிக்கிட்டே இருப்பேன், உறங்க விட மாட்டேன். ராத்திரி நேரம் சில நேரம் பிரைசிங்ல 10-10:30 சாப்பிடுவோம். அப்படியே உங்களுக்கு உண்மை அப்படியே சொல்றேன், சாப்பிடுவோம். இவங்க 11 மணிக்கு மேல வருவாங்க. வந்தா அந்த அரை மணி நேரத்துல கண்ணு கரங்கிரும். என்கிட்ட தான் அந்த பட்ஸ் டப்பா இருக்கு, எடுத்து உருட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பட்ஸா தான் இருக்கு, உருட்டிக்கிட்டே இருப்பேன். இது போக எழுந்திருச்சு நடப்பேன். சில நேரம் உறங்கிடக்கூடாது. பலி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆபிரகாம் என்ன செய்துட்டாராம், நல்ல உறக்கம். எப்பமோ ஒரு நாள், என்னைக்கோ ஒரு நாள் உறங்குறது பரவாயில்ல, உறக்கமே வாழ்க்கையா மாத்திராங்க. ஆபிரகாம் ஒரு நாள் உறங்குனதுக்கு, ஒரு பலி செலுத்தல் நேரத்துல உறங்குனதுக்கு 400 வருஷம் அடிமைத்தனம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க உங்க குடும்பத்துல ஜெப நேரத்துல தெய்வ சமூகத்துல உறங்கி உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாத குறைவை உண்டாக்கிறாங்க. பயத்தோடு பக்தியோடு நடந்துக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு இப்போ கல்லூரியில் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு தெரியும், வாத்தியார் மாதிரி என்ன உறங்க விட்டது கிடையாது. என்னல உறங்கா, ஜெபா உறங்க, எழுந்திருச்சு நில்லு. பெஞ்சுக்கு மேல எழுப்பி விட்டுருக்குறாங்க, ரூமுக்கு வெளியே நிறுத்தி இருக்கிறாங்க. பாடுவாங்க ஒரு பாட்டு, பள்ளியிலே தூங்கினவன் கல்வி இழந்தான், சபையிலே தூங்கினவன் சாட்சி இழந்தான். நம்ம பாடுறோம், வந்துடும். சில நேரங்கள்ல ஒரு வயதுக்கு மேல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்போது சரீர பலகீனத்துக்கு தூக்கம்தான் வாழ்க்கைன்னு வந்துடுறாங்க. தூங்கலாம், தெய்வ சமூகத்துக்கு வந்தா தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அதுக்கு தான் சொன்னோம், பழைய காலத்துல பரிசுத்தவான்கள் சின்ன உள்ளிய பிழிஞ்சி கண்ணுக்குள்ள ஊத்தி இருக்கிறாங்க, தூக்கம் வந்துடக்கூடாது. ராத்திரி ஜெபத்து நேரத்துல, பிரசங்கம் எடுக்கிற நேரத்துல தூக்கம் வந்து தூது எடுக்க முடியாம ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சின்ன உள்ளிய பிழிஞ்சி கண்ணுல ஊத்தி இருந்திருக்கிறாங்க. எப்படி கிரியை நடப்பிக்கப்பட்டுச்சு? அப்படிதான் நடப்பிக்கப்பட்டுச்சு. தூக்கம் எழுத்தின்படி அந்த தூக்கத்தை எதிர்த்து இருக்கிறாங்க. நம்ம தூக்கத்தை எதுக்கவே இல்லையே, வந்த உடனே எதிர்ச்சிரமே, ஒப்பு கொடுத்துறமே, தூங்கிடுவோன்னு சொல்றமே. என்ன எதுக்குறீங்க? தூங்க கூடாதுன்னு என்ன பிரயாசப்படுறீங்க? வெண்ணி எடுத்து முகத்தை கழுவு. நான்லாம் போற இடங்கள்ல சில நேரங்கள்ல என் டவல்ல தண்ணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா எனக்கு வேற வழி இருக்காது. ஒரு பிரசங்கம் முடிச்சு அடுத்த பிரசங்கமா இருக்கும், நான் எந்திரிச்சு போக முடியாது, தொடச்சிக்கிட்டே இருக்கும். என்னை பார்த்து உறக்க முகம், பிரதருக்கு பாஸ்டருக்கு உறக்கத்துக்குள்ள முகம் வந்துட்டு அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தண்ணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கும். வேற வழி இல்லைங்க. உங்களே போலதான் நானும், அதை இல்லைன்னு சொல்லல, உறங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், நான் உறங்கல அப்படிங்கிறதுக்கு நினைக்கல. உறங்கிடக்கூடாது, உறக்கமே வந்துடக்கூடாது, உறக்கமே வாழ்க்கையா மாத்திரக்கூடாது. ஆலயத்துக்கு போறோம், இல்ல நான் உறங்குறதுனால என் குடும்பம் நாசமாயிரும், வேண்டாம் போ. ஆபிரகாம் ஒரு நாள் தூங்கினாரு, ஆண்டவர் எழுப்பிட்டவனுக்கு பலியை சொல்லிட்டு சொல்றார், 400 வருஷம் உன் ஜனம் நீ அறியாத ஜாதி இடத்துல அடிமையா இருக்கும். அயர்ந்த நித்திரையா ஆபிரகாம் தான், தனக்கு கீழ்ப்படுகிறவர் தான். ஒரு நாள் தூக்கம், 400 வருஷம் அடிமைத்தனம். இப்ப அப்படி நடக்குன்னு நான் சொல்ல வரல, நமக்குள்ள உணர்வுக்காக சொல்ல. 5வது வேதத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான விஷயம், வேதத்துல வாசிப்போம் என்று சொன்னால் வாசிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தா. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, டக்குனு முடிப்போம். வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவரோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகைப்படவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, நல்ல தூக்கம், ராஜாக்கள் யுத்தம் பண்ற காலம், சண்டைக்கு போக வேண்டியது தாவீது ராஜா எங்க எடுக்காரு? படுக்கையில.
பைபிளை வாசித்து பார்த்தா 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம்னு நினைக்கிறேன். அந்த நாள் அவர் தூங்கின அந்த நாள் அவருக்கு செய்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 15:5 நினைக்கிறேன். வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, இந்த ஒன்று தவிர அப்படிங்கிற வார்த்தை என்னைக்கு நடந்துனா தூங்கின அன்னைக்கு தான் நடந்துச்சு. என்னைக்கு நடந்துச்சு? தூங்கின அன்னைக்கு தான். யுத்தத்துக்கு போக வேண்டிய அவன் யுத்தத்துக்கு போகாம தூங்குனதுனால அன்றைக்கு நடந்ததுதான் ஒன்று தவிர. ஒன்று தவிர நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சமயம் ஆயிற்று. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருங்க. தூங்காதுங்கிறதுக்கு இந்த பிரசங்கம் அல்ல. விழித்திருக்க வேண்டிய நேரத்துல தூங்கி விடாதீர்கள். அதான் ரொம்ப முக்கியம். தூங்காதுங்கிறதுக்கு பிரசங்கம் அல்ல. விழித்திருக்க வேண்டிய காரியங்கள்ல விழித்திருக்காம தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அதான் தூங்கக்கூடாதுங்கிறது இல்ல பிரசங்கம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். விழித்திருக்க வேண்டிய இடத்திலையும் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடத்துல தூங்கிடக்கூடாது. யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல இருந்து தூங்குனதுனால அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒன்று தவிர என்று சொல்லப்பட்ட விஷயத்துல அவனுடைய ஒரு பாவி என்கிற இடத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த வசனத்தை முழுதா வாசிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் 99% ஓகே. 100ங்கிற இடத்துல ஒரு மார்க் அவன் இழக்கிறான். எதுல? அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம். ரைட்டா? 6 வேதத்துல வாசிக்கும் போது நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீதிமொழியில் 24:33, நீதிமொழியில் 6:10, நீதிமொழியில் 24:33 வாசிங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைவிட. எப்படி வாசிக்கலாம்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 10 மணிக்கு தானே ஆராதனை போலாமே. எங்க 9 மணிக்கு ஆராதனை இருக்குங்க, 9:30 மணிக்கு ஆராதனை இருக்குங்க, 3 ஆராதனை நடக்கு இடத்துல 5:30 மணிக்கு ஆராதனை நடக்கு, 7:30 மணிக்கு ஆராதனை நடக்கு. எத்தனை மணிக்கு ஆராதனை நடக்குங்க? நான் இருக்கிற பக்கத்துல இருக்க தாவீதின் கூடாரத்துல எங்க இருந்தெல்லாமோ கடப்புறத்துல இருந்தெல்லாம் கடற்கரையில இருந்தெல்லாம் வாராங்க. நமக்கு 10 மணிக்கு ஆராதனைங்க. 9:30 வச்சிருந்த காலத்துல 10 மணிக்கு வந்தாங்க. 10 மணிக்கு வைக்கிற காலத்துல 10:30 மணிக்கு, 10:30 மணிக்கு வச்சா 11:30 வருவாங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். எப்படி? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு போலாம் போலாம் போலாம். எங்க ஸ்கூலுக்கு 8 மணிக்கு பஸ்ஸுக்கு ஏத்தி விடுறதுக்கு நிக்கிறாங்க. ஏர்போர்ட் கரெக்டா போறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா போறாங்க, பஸ் கரெக்டா போறாங்க. 9:55 ட்ரெயினுக்கு நேத்திய 7:45 ஒருத்தங்க ஆட்டோ ரெடி பண்ணி போறாங்க. ஆனா சபைக்கு வரும்போது சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பிரதர் இருக்கிறாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க. நம்ம யாரு? எழில்பர். எங்க அவங்க மேக்சிமம் ஆராதனைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன இந்த நியூ இயருக்கு ஒரு சின்ன பரிசு கொடுப்போம். இங்க இருந்தா வந்துருவாங்க, ஒரு சின்ன பரிசு கொடுப்போம். எதுக்குன்னா இதுக்கு தான். மேக்சிமம் ஆராதனைக்கு நான் வர்றதுக்கு முன்னால வந்துடுவேன். வெக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன். நான் ஸ்கிரீன் ஒதுக்கிட்டு பிரைஸ் லாட் இருப்பேன். கண்டவளையில இருந்து வராங்க. எங்க இருந்து வராங்க? பிள்ளை கொஞ்சம் இதானதுனால வண்டியில வரும்போது இப்ப 3 பேரா வர்றதில்லை. சிஸ்டரும் கொஞ்சம் விலகினப்பட்டேனால, இல்லைன்னா 3 பேரா அவங்க மேக்சிமம் வரக்கூடிய ஆராதனை சீக்கிரமா வந்துருவாங்க. சேலத்துல இருந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் ஆராதனைக்கு வரும்போது சீக்கிரமா வந்துருவாங்க. அவங்க கரெக்டா வந்துருவாங்க. அவங்க லைனை சொல்றேன் நான், அவங்க லைன் அளவுக்கு நான் கரெக்ட் இல்லை. அதுக்காக அவங்க இது அப்படி நான் சொல்லலை. அந்த குறிக்கப்பட்ட பழக்க வழக்கம், தகப்பனார் வளர்த்த வளர்ப்புண்டே பழக்க வழக்கத்தை சொல்றேன். டைமிங் எவ்வளவு கீப் அப் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க கூட எல்லாம் போட்டி போடுறதுக்கு நம்மளால முடியாது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் இருந்திருக்கலாம், நம்மளால முடியாது. அதான் சொல்றேன், அவங்க வரும்போது நான் ட்ரெஸ் கொடுத்துட்டு இருப்பேன். இந்த விஷயத்துல எடுத்து பார்த்தா நானும் குற்றவாளி. இந்த பிரசங்கத்தை எடுத்த போதே நான் நினைச்சேன், ஆராதனை ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கழிச்சு நான் பாட்டு முடிகிற நேரத்துல வருவேன். எனக்காக 2 சரணம் 3 சரணம் திருப்பி பாடுவாங்க. உண்மைதானே? உண்மை சொல்லணும். உங்களை மட்டும் சொல்லிட்டு போனா நல்லா இருக்காது. உங்களை மட்டும் சொல்லிட்டு போனா நல்லா இருக்காது. என்னையும் சேர்க்கணுமே. இங்கதான் இருக்கிறேன். சரிதான், பிரசங்கம் எடுக்க லேட் ஆயிருக்கும், எல்லாம் சரிதான். காரணம் 1000 ரீசன் எனக்கு இருக்குங்க. தேவன் ஏற்றுக்கொள்ளணுமே. யோசித்து பாருங்க. அங்க இருந்து வாராங்களே 2 வீலர் எடுத்துட்டு 3 பேரும் அந்த காலம் எத்தனையோ நாட்கள் உண்டுங்க, வந்துருவாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்னு யோசித்து பாருங்க. ஆடி அசைஞ்சி அம்மா நீ வாரே மாதிரி நக்கர பக்கர அம்மா மாமா நாரா வேணுமே வேணுமே
சோம்பேறியா உறங்கிட்டு இருக்கோமான்னு பாருங்க. தேவனை தேட வல்லவா போகிறோம், தெய்வீகத்துக்கு அல்லவா போறோம். 5:30 மணிக்கு பூசைக்கு போன குடும்பங்கள் அல்லவா நாங்க. 5:30 மணி பூசைக்கு போனோம். 5 மணிக்கு எழுப்பி விட்டு 5:30 மணி 2வது பெல் அடிக்கும் போது கோயிலுக்கு போயிடணும். வீட்டில் விரட்டிடுவாங்க, போர்டில் ஓடணுச்சு. 5:30 மணி லேட்டா போக அனுமதிச்சதே கிடையாது. 3 மணிக்கு ஞானதேச கிளாஸ்னா 2:45 மணிக்கு ஞானதேச கிளாஸ் ஓடலம்பாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம சோம்பேறிகளா உறங்கிட்டு இருக்கிறோமா? 7 சரியா 2 கூட்டத்தை கொண்டு வரும். நித்திரை பண்ணினான். எலியாவுடைய வாழ்க்கை நித்திரை. வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:9, மத்தேயு சுவிசேஷம் 26:43. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 20:9, மத்தேயு சுவிசேஷம் இல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:9, மத்தேயு சுவிசேஷம் 26:43. வாசியா. அப்பொழுது ஐத்திகேயனும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், நீங்களும் உங்களுக்கும் கோபம் வரும். ஜெபா பிரதர் கூட்டத்தை முடிக்காம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 14 நிருபம் எழுதின பரிசுத்த பவுலுக்கு இந்த இது இருந்திருக்கு. நெடுநேரம் பிரசங்கம். வாசிங்க. பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து. சிலருக்கு நித்திரை மயக்கம், அப்படியே தூக்கம், அப்படி அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிங்க 26:43, மத்தேயு சுவிசேஷம் 26:43. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம், கண்ணு துறக்க முடியாது, அப்படியே இருக்கு. நல்லா முழிச்சிருங்க அப்படின்னாலும் போது அப்படி முழிச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு மறுபடியும் இதுச்சு ஆடியே தான் இருக்கும். சில வண்டிகள், சிலது பின்னுக்கு சேர்லன்னா பின்னுக்கு இழுத்துட்டுனா போதும், அப்படியே பாடி மாதிரி ஆயிடும். நித்திரை மயக்கம். முகத்தை பார்த்தாலே இல்ல, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க அப்படியே ஃபயரா இருக்கணும், எப்பவுமே உஜாரா இருக்கணும். உறங்கிடக்கூடாது. ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நான் எனக்கு 56 வயசு ஆச்சுங்க. சரத்துல பலகினா இருக்குங்க. சம்டைம்ஸ் எழுந்திருக்கும் போது குறுக்கெல்லாம் நல்லா வலிக்குங்க. கால் வலி, கால் மடக்கிறது நிறைய இருக்குங்க. நீங்க நினைக்கமா இல்லை, கிருபையில தான் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. பரிகாரம் எதையும் ரொம்ப பெருசா எடுக்கிறது இல்லைங்க. வாயு எதை தான் ஃபெய்த்தோம்ல சொல்ல முடியும். சில நேரம் சொல்லுவாங்க நீங்க ஒன்னும் சொல்றது இல்லை. எதை சொல்லி என்ன ஏன் காரியம் என் கூட தான் இருக்கும், வேற வழி இல்லை, என் நிழல் என் கூட தான் இருக்கும். அல்லேலூயா. காரணம் சொல்லி முடியாதுங்க, முடியாது. 5வது சரியா, எலியாவுடைய வாழ்க்கைக்கு முடிவு அப்படிங்கிறது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்தா. 2 ராஜாக்கள் 1:15 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றார். நல்ல ஒரு கிருபை, நல்ல ஒரு அபிஷேகம் இருந்து ஒரு பயம். எலியாவுக்கு ஒரு பயத்தின் ஆவி இருந்திருக்கு, அல்லது ஒரு பயத்தின் கேரக்டர் அவருக்கு இருந்திருக்கு. பயம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். சாவை குறிச்ச பயம், இருட்டை குறிச்ச பயம், பியாயை குறிச்ச பயம், சோதனை போராட்டத்தை குறிச்ச பயம், நிறைய பயம் இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற அவிசுவாசத்தினால உண்டாகிற பயம், நிறைய பயங்கள் இருக்குது. கலாச்சாரத்தினால உண்டாகிற பயம், எல்லாம் வச்சே நம்ம மாறணும். நமக்கு கேட்க வேண்டிய சத்தம், நீ பயப்படாதே. அல்லேலூயா. 365 முறை பைபிள்ல சொல்லியிருக்கான், ஆண்டவர் சொல்லியிருக்காரு பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே. அல்லேலூயா. ஆமா, நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில தீமையா நடந்ததுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால் நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். யோபு சொல்றா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவையில்லாத பயத்தெல்லாம் இந்த வருஷத்துல முடிவு கட்டுங்க. அல்லேலூயா. மூட்டை கட்டுங்க. வேண்டாம். வியாதியை குறிச்சு பயப்படாங்க, மரணத்தை குறிச்சு பயப்படாங்க, சாத்தானை குறிச்சு பயப்படாங்க. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் தாங்குவேன், என் கால ஆண்டோடைய கரத்துல இருக்கு. பயப்படாங்க. அல்லேலூயா. 5-6 வேதத்தில் வாசிக்கும் போது எலியாவின் இடத்தில் காணப்பட்ட காரியம் 1 ராஜாக்கள் 19:3 வாசித்தா. தன் பிராணனை காக்க விரும்பினான். 1 ராஜாக்கள் 19:3 வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க மத்தேயு சுவிசேஷம் 19:39 சொல்லுது, தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாம நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக் கொள்ளுவான். தன் பிராணனை காக்க
சுய முயற்சிகள்லாம் ரொம்ப எடுக்காங்க. எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் தேவனில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, தன் பிராணனை தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நாம நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக் கொள்வான். நம்ம நேம் சிலர் நான் நல்லவன் அப்படி எல்லாம் ஒண்ணு நீங்க நம்ம ஒண்ணும் பாதுகாக்கணும். ஆண்டவருக்காக ஜீவிக்கிறதற்கு சாகிறதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை பாதுகாக்கிற வேலையை அவர் செய்வார். அல்லேலூயா. வாழ்கிற வாழ்நாட்கள்ல கர்த்தருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுங்க. என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு. தலையில இருக்கிற மயிரெல்லாம் கர்த்தர் என்ன வச்சார்? தாவீதை பக்கத்துல வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து யோசித்து பாருங்க. ஈட்டி எடுத்து எறிகிறாங்க. சவுலு அடக்காதுங்க. நம்முடைய ஜீவன் தேவனுடைய ஆதரவுல கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தலையில இருக்கிற மயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்க. எத்தனை பேர் விசுவாசி? என் காலங்கள் தேவனுடைய கரத்துல இருக்கு. எத்தனை வியாதிங்க, எத்தனை விலையினங்க, எத்தனை சோதனைங்க, எத்தனை போராட்டம், எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து நமக்கு வந்திருக்கு. இத்தனை வயசு வரைக்கும் பாதுகாத்த தெய்வம் என்ன நம்மளை கைவிட்டுருவாரு? இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உபயோகப்படுத்து. ஆண்டவரா ஏசப்பா 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 ஏசப்பான்னு தான் சொல்லுவேன். ஏசப்பாவி நான் இயேசுவின் நாமத்துல இருந்து கூட ஜெபம் பண்ண மாட்டேன். ஏசப்பாவின் நாமத்துல தான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எங்க அப்பா உயிரோடு தானே இருக்கிறாரு. எங்க அப்பா உயிரோடு இருக்கிற மரியதாசன், அவர் உயிரோடு இருக்கிற காலத்துல மரியதாசன்ங்கிற பேரே சொல்றதுக்கு யோசிப்பேன். யார்கிட்டயே சொல்லும் போது தான் மரியதாசன் அவருக்கு மகன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்ல மாட்டேங்க. அது அந்த பேருக்கு கொடுக்குற மரியாதையா எடுத்திருக்கும். ஆகையினால ஏசப்பாணி தான் சொல்லுவேங்க. ஏசப்பாணி தான் சொல்லுவேன். வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை சமீப காலத்துல ஏதாவது மேலோங்குன்னா சொல்லுவேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டா படைப்பாளியே, என்னை உண்டாக்குன சிருஷ்டிகராகிய தேவனே, என்ன சொல்லுவேன்? என்ன படைச்சவரே, என்ன உண்டாக்கினவரே, என்ன சிருஷ்டித்தவரே. நானா வரலையே, நானா உருவாக்கப்பட்டேன். பிரதர் நீங்களா உருவாக்கப்பட்டீங்க? இல்லையே. படைச்ச ஒருத்தர் இருக்கிறாரே, சிருஷ்டிகர் இருக்கிறாரே, மூலதானமான ஒருவர் இருக்கிறாரே. அவரை பார்த்துக்கிட்ட சொல்லுவோம். தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்திலும் தன் ஜீவனை இழக்கிறவன். நம்முடைய ஜீவனை பாதுகாக்க உங்க குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. பிரச்சனைக்குரிய எந்த இடம் இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உனக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய எந்த காரியம் இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடு. உன்னால முடியலையே, உன் பிராணனை காக்க நீ பிரயாசப்படாத, தேவன்கிட்ட கொடுங்க. 2017 வியாதி செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் கிடைக்குமாங்கிற 9 வருஷம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வியாதி வரும்போது நான் சொல்லுவேன், 17 கல்லறை கட்டினவன் தானே, 17 கல்லறை கட்டினவன் தான். எத்தனை தெய்வ பிள்ளைகள் நல்ல முறையில் தரிசனம் கண்டு சொப்பனம் கண்டு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கண்டது தப்பா இல்ல. ஏசாயா எசேக்கியா ராஜாட்ட சொல்லிட்டு நடு முத்தத்துக்கு போறதுக்கு முந்தி தேவன் சொன்னதை மாற்றினது போல எனக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். பார்த்தது சொன்னது தப்பானா இல்ல, பார்த்ததும் சொன்னதும் சரி. மேல இருக்கிற தயவு என்னை மாற்றி அமைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மாத கணக்கு அரிசி சாப்பாடு சாப்பிடலாங்க. நினைச்சு பார்த்து சம்டைம்ஸ் அழுவேன். நானா 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 இன்னைக்கு சொல்லுவேன். நாள்ல வாழ்றது அவருடைய தயவு. இது எதுவும் இதுக்காக சொல்லவில்லை, வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு சொல்றேன். சாக மாட்டோங்க. உண்மையா சொல்றேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நான் சாக மாட்டேன்னு சொல்லி? அல்லேலூயா. என் நாள் வரைக்கும் உயிரோடு இருப்போம். என் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில என் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்? இருதயத்தின் ஆழத்துல இருந்து இந்த வருஷ கடைசியில சொல்லுங்க, என் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். வாழணும்னு விரும்புற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். எனக்கு இருக்குங்க விருப்பம். என் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்க விருப்பம் இருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் என் நாள் வரைக்கும் என்ன உயிரோடு வைங்க, என் நாள் வரைக்கும் என்ன உயிரோடு வைங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க என் நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்? என் நாளுக்கு முன்னால என் முடிய வரைக்கும் ஒருத்தராலும் பிடுங்க முடியாது. என் முடிய வரைக்கும் ஒருத்தராலும் பிடுங்க முடியும். அவருடைய சுத்தம் இல்லாம ஒண்ணுமே விழாது. அல்லேலூயா. எலியாவுகிட்ட காணப்பட்டது தன் பிராணனை காக்க தான் பிரயாசப்பட்டான். படைச்ச ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப கஷ்டமான நேரம் சொல்லுங்க, படைச்சவரேன்னு சொல்லுங்க, சிருஷ்டிகரேன்னு சொல்லுங்க. அது உங்க மனதில் ஒருவேளை ஆண்டவருடைய ஞாபகமா இருக்குமா? ஆண்டவரை நீங்க தானே என்ன படைச்சிங்க, நீங்க தானே என்ன சிருஷ்டித்தீங்க, தாயின் வயிற்றுல தண்ணிக்குள்ள போட்டு என்ன வளர்த்தீங்களே, ஏயா எனக்கு இறக்கம் செய்யலன்னு கேளுங்க, உடனே தயவு உண்டாகும். அல்லேலூயா. சிருஷ்டிகர், பைபிள் ஒரு வசனம் அடிக்கடி வரும், சிருஷ்டிகர், நம்மை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. நானே உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவரே உனக்கு நாயகர். அல்லேலூயா. 7 5 6 7 6 வந்துட்டோமா? 6 7
எலியாவுடைய முடிவு. 1 ராஜாக்கள் 19:15-16. 1 ராஜாக்கள் 19:15-16. சீக்கிரம் வாசிங்க, பைபிளை மூடிடுவோம். அப்பதான் எலிசாவை குறிச்சு டக்குன்னு சொல்லி முடிக்க முடியும். வாசியா. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய போதும் அப்படியே நிறுத்துங்க. 3 வேலையை செய்ய சொல்றாரு. ஆசகேல் அபிஷேகம் பண்ணு, யெகூ அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு. 3 வேலை செய்ய சொன்னார். எலியா செய்தது ஒரே ஒரு வேலை தான். யாரை மட்டும்தான் செய்தாங்க? எலிசாவை மட்டும்தான் செய்தாங்க. ஆசகேலையும் யெகூவையும் அபிஷேகம் பண்ணல. அதான் 2 ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்துல வாசித்தா 7வது வசனத்துல ஆசகேல எலிசா அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க யெகூவை தெரிஞ்செடுக்கிறார். 2 வேலை செய்யல, 3 வேலை செய்ய சொன்னாங்க. ஏசப்பா ஒன்ன செய்துட்டு எலியா மேல போயிட்டார். ரைட்டா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றவில்லை. எலியா என்று சொன்னால் என்ன? கர்த்தர் சொன்ன 3 வேலையில ஒரு வேலையை தான் என்ன செய்தார். 2 வேலை செய்யறதுக்கு மறுபடி வர வேண்டியது இருக்குது. ரைட்டா? இந்த வருஷத்துலயும் ஆண்டவர் சொன்ன எல்லா வேலையும் நம்ம செய்யலை, எல்லா வசனத்தையும் கீழ்ப்படியலை. வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு புதிய வருஷத்தை எலிசாவை போல ஆரம்பிப்போம். அல்லேலூயா. 3 வேலையை செய்ய சொன்னாங்க. எத்தனை வேலையை செய்தாரு? ஒரு வேலையை தான் செய்தாங்க. நீங்களும் நானும் நம்ம கிட்ட சொன்ன நிறைய விஷயங்களை செய்யாம இருந்திருப்போம். வருஷ கடைசியை கர்த்தர் தந்திருக்கிறார். எலியாவுக்கு முடியும், எலிசாவுக்கு. எலிசாவின் ஆரம்பத்தில் முதல் விஷயம் என்ன ஆரம்பம்? அவனுடைய வாழ்க்கையில் எலிசாவின் அழைப்புக்கு கீழ்ப்படினான். சமயம் அதிகமா இல்லாததுனால சுருக்கமா சொல்ல, எலிசா அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவன். அழைப்புக்கு கீழ்ப்படிங்க. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வருஷ கடைசியில் வரும்போது, ஆராதனைகளுக்கு வரும்போது தெய்வ சத்தம் கேட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டு செய்யறதுக்கு பழகி கொள்ளுங்கள். அழைப்புக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் இந்த சபைக்கு இல்லை, நீங்க ஒரு பெந்தெகோஸ்து அனுபவத்துக்கு வந்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ படியலையோ, ஆனா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அநேகர் என்கிற ஒரு பிரசங்கம் இருக்குது. அந்த பிரசங்கத்துல வரும்போது பைபிள்ல அநேக பிசாசு பிடித்தவள்ங்கிற வார்த்தை ரொம்ப நேரம் சொல்லியிருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கு. நிறைய பேருக்குள்ள பேயுடைய குடும்பமும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால இந்த நாட்கள்ல தேவனுக்கு கீழ்ப்பிடிந்திருக்கிற பகுதியை கற்றுக்கொள்ளுங்கள். 2வது, எலிசா என்று சொன்னால் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவன் என்பதை சொன்னோம். தன்னை மறைத்துக் கொள்வோன், எங்கும் தன்னை வெளிப்படுத்த விரும்பவில்லை. எலியாவுக்குள்ள நான் என்கிற சுயம் இருந்தது, எலிசாவுக்குள்ள தன்னை மறைத்துக் கொள்ளுகிற குணம் இருந்தது என்று சொல்லி சொன்னோம். 3வது சொல்லும் போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி நல்லதை மட்டும் காண்கிற ஒரு பகுதி அவருக்குள்ள இருந்தது. நல்லதை மட்டும்தான் பார்த்தாரு. எலியாவுடைய எந்த பலகீனத்தையும் அவர் பார்க்கவில்லை, எலியாவுடைய எந்த குறைவையும் பார்க்கவில்லை. எலியாவை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு தெரிந்தது, என் தகப்பனே என் தகப்பனே என்று கூப்பிடுகிற விதத்துல அவருடைய வாழ்க்கையில் இருந்த அபிஷேகம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. எப்படி எலியா ஒரு தகப்பனாய், குதிரை ரதமாய், ராணுவ வீரராய் இருக்கிறார் என்கிற விதத்துல அவனுடைய பார்வைக்கு தெரிந்தது நல்லது மட்டும்தான். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு உங்க வாழ்க்கையில நமக்கு தெரிய வேண்டியது நன்மை மட்டும்தான் தெரியணும். அல்லேலூயா. எப்பெல்லாம் மற்றவங்களுடைய குறைவு தெரியுதோ, எப்பெல்லாம் நான் பிரசங்கத்துல சொல்றது போல உங்க கூட குறைவை குறித்து தனிப்பட்ட விதத்துல பார்க்க ஆரம்பிக்கணும். நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி என் சமாதானத்தை நான் இழந்துருவேன். அல்லேலூயா. ஆகையினால எப்பெல்லாம் நீங்க மற்றவங்களுடைய குறைவை மனதுல இருதயத்துல நினைக்கிறீங்களோ அப்போ உங்க சமாதானத்தை இழந்துருவீங்க. ஆகையினால பிரசங்கத்தோடு நான் நிறுத்திட்டா நான் சமாதானமாயிருப்பேன். ஐயோ இந்த தேவனுடைய பிள்ளை இப்படி இருக்கிறாங்களே, இந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்களே, இந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்களே நினைச்சா நிச்சயமா சொல்றேன் அது வேதனை. அல்லேலூயா. நல்லதை மட்டும் பார்க்கணும். கர்த்தர் அவங்களை மாற்ற முடியும். நாள் வரும்போது அவங்க திருந்துவாங்க. நாள் வரும்போது கர்த்தர் அவங்களை உருவாக்குவாங்க. தேவன் நினைச்சா எல்லாத்தையும் சரியா செய்வாங்கங்கிற இடத்துல, நான் நல்லதை பார்க்கக்கூடிய இடத்துல, நன்மைக்கு ஏதுவா யோசிக்கக்கூடிய இடத்துல, எல்லா நன்மை என்கிற இடத்துல என் சிந்தனை இருக்குமானால் சமாதானமா இருப்பேன். எந்த இடத்துல ஆனாலும் சரி, யார்கிட்ட ஆனாலும் சரி, தீமையை பார்க்கக்கூடிய இடம் எனக்குள்ள வரும்போது என் சமாதானத்தை, என் சந்தோஷத்தை, என் இளைப்பாறுதலை இழந்து போவேன். இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஒருவேளை இந்த காலை வேளையில உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன் குடும்பத்துல நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம். யாரிடத்திலேயும் குறைகளை பார்க்கிற அனுபவம், யாரிடத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கிற அனுபவத்துல உன் வாழ்க்கை இருக்குமானால் உன் சமாதானத்தை, உன் இளைப்பாறுதலை, உன் சந்தோஷத்தை இழந்து போகலாம். ஆகையால் இந்த காலை வேளையில் எலிசாவின் ஆரம்பம் என்று சொல்லும் போது கீழ்ப்பானதிலிருந்து மேன்மையானவர்களை பிரித்தெடுத்தால்
என் வாய் போல் இருப்பாய் என்று சொன்னது போல, நன்மையை பார்க்கக்கூடிய இடத்துல, நன்மையை பேசக்கூடிய இடத்துல, நன்மை மட்டும் உன் வாழ்க்கையின் சிந்தனையாய் மாறுமானால், நன்மை யோசிக்கிறவளுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் என்று சொன்னது போல, உன் வாழ்க்கையில நன்மை யோசிக்கும் போது, நன்மையை பார்க்கும் போது, நன்மையை சிந்திக்கும் போது உன் வாழ்க்கையில சமாதானம் பெறுகிறது, சந்தோஷம் பெறுகிறது. உன் வாழ்க்கையின் பொல்லாத சுபாவம் எல்லாம் உன் காலின் கீழாய் அடக்கி ஆளப்படுகிறது. 2 3 எலிசா என்று சொன்னால் இல்ல 3 தான். எலிசா என்று சொன்னால் நல்லதை மட்டும் பார்க்கிறேன். 4 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 3 வாசிக்கும் போது, கடந்த வாரத்தில் விட்ட இடம், நல்ல முடிவெடுக்கிறவன். வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். எலியா கூட உள்ள தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். சும்மாங்கிற வார்த்தை நிறைய அர்த்தத்தோடு நிறைய இடத்துல பயன்படுத்தப்படும். சரியா? அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப நம்ம டைம் ஆயிட்டு. சும்மா இருங்க. முடிவெடுத்தான். எலியாவை பின்பற்றணுங்கிறது அவனுடைய வாழ்க்கையின் முடிவு. அல்லேலூயா. முடிவு எடுத்துட்டா திருப்பி பின்னால போயிடா. கலப்பையில கை வச்சுட்டு பின்னால பார்க்காது. கால் எடுத்து வச்சு அந்த மார்க்கத்துல வச்ச பிற்பாடு பின்னால போயிடாது. அல்லேலூயா. ஏங்க, இப்ப போட்டாச்சு, இவ்வளவுதான் வாழ்க்கை. கால் எடுத்தாச்சு. கடுகு பொட்டுனாலும் பொட்டணும். எங்க தான் கிடக்கணும்? சட்டிக்குள்ளதான் கிடக்கணும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் தான் பள்ளத்தாக்குல கிடந்துச்சு. அல்லேலூயா. அதே போல உலர்ந்த எலும்புகள் நிறைய கல்றைக்குள்ள கிடந்திருக்கும். இருந்திருக்குமா இல்லையா? நிறைய இடத்துல இருந்துச்சு. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட பள்ளத்தாக்கில் கிடந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சேனையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் சத்தியம், அதுதான் சபை, அதுதான் சத்திரம். இருக்க வேண்டிய இடத்தை அது நமக்கு காட்டுகிறது. முடிவெடுக்க வேண்டியது சரியா முடிவெடுக்கணும். ரூத் நல்ல ஒரு முடிவெடுத்து தன் மாமியாராகிய நகோமியை பின்பற்றினாள். வேத புஸ்தகத்தில் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரோடு ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக எலிசாவை போல ஒரு நல்ல முடிவெடுத்து வாழ்க்கையை பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஆமா, உம்மை விட்டு போக மாட்டேன். தமிழ்ல ஒரு பாட்டு பாடும், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். நம்ம ஆட்கள் எப்பப்போ உலகமே முன்னால் சிலுவையே பின்னால். சண்டே சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் சிரிச்சிருங்க. அதாங்க ஒண்ணு. நான் போற இடங்கள்ல நிறைய இடத்துல இதை கவனிச்சிருக்கிறேன். எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த சின்ன எக்ஸாம்பிள் சிரிப்புக்கு சொன்னா கூட சிரிச்சிருங்க. அது என்னன்னா, கள்ளங்கபடம் இல்லாதவங்க நல்ல இருதயம் தான் அதுக்கு காரணம். வஞ்சகம் இல்லாத இருதயம். எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அப்பா தானே அடிக்கிறாரு போட்டு. சரி, நம்ம பிரதர் தானே அடிச்சுட்டு போறாரு, போட்டான். அவர் என்னைக்கு அடிக்காம பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சது அடிக்குது. நான் சொன்னேன், புரியுதா? எடுத்தாச்சா வச்சுறாங்க. உண்மை எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஒரு குடும்பமா, ஒரு தாய் பிள்ளைகளா சொல்றேன். மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோம், போயிறாங்க. நரங்கி அந்த சப்பானியா இருக்கிறது போல இருந்தாலும் வாசல்தே படுத்துடுங்க. ஒரு நாள் அவர் தேடி வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து எத்தனை வருஷமா என் சுபாவம் எல்லாம் மாறலைங்க. சமீப காலங்களில் கர்த்தர் நடத்துறத பார்க்குறேன், ஆச்சரியமா இருக்கு. எங்க என்னையே இவ்வளவு வருஷம் கழிச்சு உருவாக்க முடியும்னா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உங்களை எல்லாரையும் கர்த்தரால உருவாக்க முடியும். அல்லேலூயா. பின்னிட்டு போயிறாங்க. பின்வாங்கி போகிறவன் மேலே நாத்துமா பிரியமா இருக்காது. கர்த்தர் உங்களெல்லாம் நம்பி தானங்க கொண்டு வந்தார். என் மகன் நிப்பாணி தானே கொண்டு வந்தார். நல்ல முடிவெடுக்கிறவர். எலிசா எப்படிப்பட்டவரு? எலியாவே சொல்றாரு, போப்பா, என்னால என் பின்னால வர என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். பேசக்கூடாது. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு சொன்னேன், நானே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா போவாத. எங்க சபை, எங்க ஊழியம் வந்து நாங்க இங்கதான் இருப்போம், வா உட்காரு. அதெல்லாம் அழகு. அல்லேலூயா. சீசர்களை பார்த்து கேட்டாரு, போய்விட மனதா இருக்கிறீர்களோ?
யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? இந்த மாதிரி எங்களை அடிச்சு துவைக்க ஆள் இல்லையா ஆண்டவரே? எங்களை அடிச்சு, ஆமா, இனிப்பு பதார்த்தத்தை கூட வசம்புல தேய்ச்சி தரக்கூடிய ஒரே பிரசங்கியார் நீங்க மட்டும்தான் ஐயா. அல்லேலூயா. ரைட். 5 வேதத்துல வாசிக்கும் போது வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:9-10 வாசிங்க. எங்க இன்னொரு 5 நிமிஷத்துல 1 மணிக்குள்ள கூட்டத்தை முடிப்போம். கடைசி நாளெல்லாம் நல்லா பேசி முடிக்கணும். வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். வாசி, என்ன சொன்னாரா? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டார். எலிசாட்ட கேட்டா என்ன வேணும்னு கேட்டா ரொம்ப ஹார்டான காரியத்தை கேட்டார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இப்படி பிரசங்க வேணுமா? புது வருஷத்துல இருந்து இனிமையா அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதுருக்கமுடைய அருள்நாதன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். நீ கலங்கிய கண்களோடு, குழப்பம் நிறைந்த இருதயத்தோடு, வேதனை வியாதிகள் நிறைந்த சரீரத்தோடு வந்திருக்கிறாய். நம்முடைய அருள்நாதன் ஆண்டவராய் இயேசுப்பா நம்முடைய மத்தியிலே மனதுருக்கமுடையவராக உன் அருகாமையில் வந்து, என் மகனே, என் மகளே, கவலைப்படாதே, சோர்ந்து போய்விடாதே, இயேசு அழைக்கிறார். இல்ல, இதெல்லாம் வேண்டாம். போதக சிட்சியே ஜீவ வழி ஐயா. எப்படியாவது எங்க பரலோகத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு நல்ல வார்த்தை போதும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்டாய். உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். எது கேட்டாரு? யாக்கோபு யோவான் என்கிறவங்களுடைய அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா, என் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் பத்து 2 குடும்பமும் நல்லா இருக்குன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க? ஐயா, நித்திய ராஜ்யத்துல என் 2 பிள்ளைகளும் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கணும். கஷ்டமான காரியத்தை கேட்டார். அல்லேலூயா. எது முக்கியம், எது அவசியம், எது தன்னோடு கூட இருக்கும் கேட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில உட்கார்ந்து கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, மைண்ட் எல்லாம் யோசிக்குது. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப யோசிச்சுதான் அவங்க முடியெல்லாம் போயிட்டு. உண்மைதாங்க, இருக்கலாம், இல்ல நான் சொல்ல வரல. யோசிக்கிறேங்க, இந்த உலகத்துல யார் எதை கொண்டு போனாங்க? ஒண்ணுமே கொண்டு போலையே. எதுங்க கூட போச்சு? இல்லையே. இந்த சரீரமே உருவளந்து போச்சு. பெத்த பிள்ளைகளோட அழகுள்ளவங்களா இருந்தாங்க அல்சியக்கா, இன்னைக்கு அது இல்லையே. என்ன செய்தி, என்ன பிரயோஜனம்? பவுடர் போட்டு பிரயோஜனம் இருக்கா? கிரீம் போட்டு பிரயோஜனம் இருக்கா? எதை தடவி பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. பெத்த 3 பிள்ளைகள் அவங்களுக்கு ஈடாகாதே. வயசாயிட்டு உருவிழந்துட்டு அற்பமான நிலவரத்துக்கு வந்துருமே. இன்னும் 10 வருஷம் கழிச்சானா நல்லா இருக்கிறீங்களா பாஸ்டர்? நீங்க அன்னைக்கு சொன்னது போலதான் ஆகி போச்சு பாஸ்டர். உண்மையாவே எனக்கு இப்பதான் பாஸ்டர் உணர்வே வருது. என்னத்த பாஸ்டர் நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லக்கா. நானே பாருங்களா ஓடிட்டு திரிஞ்சேன். இப்ப பாருங்களா ஜக்கானிதான் ஓடு. இவ்வளவுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. எதுவுமே இல்லை. அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. கிருபை வேணும். அல்லேலூயா. நல்ல வெளிப்பாடு வேணும். அல்லேலூயா. எலிசா கேட்டார், எனக்கு உம்முடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பா வேணும். அரிதானதை கேட்டார். 6 வேதத்துல வாசிக்கும் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26 வாசித்தார். 2 ராஜாக்கள் 5:16 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:16 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:16 வாசிங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். நல்ல பிரதிஷ்டை. 5:26 வாசிங்கன்னா கேயாசிட்ட சொல்லுவான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும். நல்ல பிரதிஷ்டை நாகமான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நிறைய வார்த்தை இருக்குங்க. எலிசாட்ட வந்து வாங்கலைங்க. மிகலாம் அந்த நாட்கள்ல கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. என்ன வச்சு சொல்றேன், இந்த பூமியில இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களுக்கு தீராத வியாதிகள், பலகீனங்கள், நிறைய கஷ்டங்கள் வந்தது காரணம் வாங்கக்கூடாதவங்கள்ட்ட காணிக்க வாங்கினது. உண்மையா சொல்றேன், மனப்பூர்வமா கொடுக்குறவங்கள்ட்ட மட்டும்தான் காணிக்க வாங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அடிக்கடி சொல்றதுதான். அனனியா சப்பிராள் மாதிரி சொத்தை வித்து 1 லட்சம் ரூபாய்க்கு வித்து 50,000 ரூபாய்க்கு கொடுத்தா இன்னைக்கு எந்த ஊழியக்காரங்க வாங்க மாட்டாங்க? நான் வாங்குவேனுங்க. நான் வாங்குவேன். அன்னைக்கு பேதுரு அதை செய்யலே. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவள் இடத்தில் வாங்க கடவுள்.
இன்னைக்கு அப்படி இல்லையே. கர்த்தருடைய ஊழியக்காரங்கெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் என்னன்னு கிடைச்சாலும் வாங்குறாங்களே. களவுண்டு போட்டா என்னன்னு கிடைச்சாலும் வாங்குறாங்களே. அன்னைக்கு வாங்கலையே. அன்னைக்கு எலிசாவுடைய வாசல் படியில வந்து நின்று நாகமான் சொல்றான், இதெல்லாம் வச்சிக்கங்கிறான். அவன் சொல்றான், வேண்டாம், தட்டுதல் பண்ணிட்டான், கொண்டு போய், எனக்கு வேண்டாம். அதை வாங்கின கேயாசிக்கு குஷ்டம் வந்துச்சு. எண்ணி முடியாத ஊழியக்காரர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்காத ஜனங்களிடத்திலிருந்தும், ஜனங்களை கட்டாயப்படுத்தி காணிக்க கொடுக்கலாம் சாபம் என்று சொல்லி பயமுறுத்தி காணிக்க வாங்குறதுனால அவனும் அவன் குடும்பமும் தப்பா எடுத்துட்டாங்க. ஈவன் நானா இருந்தாலும் சரி, வியாதியும் விலைன்னு வருது. சாபம் மனப்பூர்வமா கொடுக்கிறவங்கள்ட்ட. பரிசுத்த நம்ம மோசேட்ட சொல்லும் போது தேவன் சொல்லார், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடத்திலிருந்து வாங்கிக்கோ. இந்த இடத்துல நல்ல பிரதிஷ்டை, ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு நல்ல பிரதிஷ்டை. தேவையில்லாத சம்பாதிக்க கூடாது, தேவையில்லாத விதத்துல சம்பாதிக்க கூடாது, தேவையில்லாத சம்பாதிக்க கூடாது, தேவையில்லாத விதத்திலையும் சம்பாதிக்க கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்கு அவசியப்பட்டதை தான் நான் வச்சிருக்கணும், எனக்கு அவசியம் இல்லாத விதத்துல பொய் சொல்லி நான் சம்பாதிக்கவும் கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு அது தேவை. விசுவாசிகள் கொண்டு வர பணம் அளவுக்கு மிச்சம், நமக்கு தேவைக்கு மிச்சம் ஒரு நாள் வச்சிருக்க கூடாது. கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கரைச்சிக்கிட்டே இருக்கணும். பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. டைம் ஆயிட்டு, சரியா? 7. அப்ப 6, எலிசா நல்ல பிரதிஷ்டை உள்ளவர். எலிசா என்ன உள்ளவர்? நல்ல பிரதிஷ்டை உள்ளவர். 7 வேதத்துல வாசிக்கும் போது வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14, 16, 2 ராஜாக்கள் 6, 14, 16, 2 ராஜாக்கள் 13, 14, 2 ராஜாக்கள் 13, 21 வாசிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அபிஷேகத்தின் கிரியை. தான் இருக்கிற இடத்தை சுற்றிலும் சீரிய ராணுவம் இருக்குது, பயமே. வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயா ரதம் குதிரை, பயம் இல்ல. எலியாவுக்குள்ள பயமே இல்ல. அவங்க கூட இருக்கிறவங்களோட நம்ம கூட அதிக பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தின் கிரியை. நல்ல அபிஷேகம் பெற்ற இன்னைக்கு கூட 6வது நேரத்துல சொன்ன 2 பிஸ்கட் சாப்பிட்டா சரீரத்துல பலத்தை உணர்றாங்க, ஒரு ஜீவனை உணர்றோம், ஒரு கப்பு தண்ணி குடிச்சா உணர்றோம், ஒரு கப்பு டீ குடிச்சா உணர்றோம். அபிஷேகம் பெற்ற தெய்வ ஜனங்கள் ஆவியில நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுறோம். இன்னைக்கு அதை உணர முடியலை. உயிர்ப்பிக்கிற ஆவியானோட வல்லமை உணர முடியலை. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும். தகப்பனே, என் தகப்பனே. எப்படி எலியாவுகிட்ட தகப்பனே தகப்பனே என்கிற விதத்துல எலிசா பார்த்து கதறினாரோ, அதே வார்த்தை அபிஷேகத்தின் கிரியை. எலிசாவின் வாழ்க்கையில் அதே அபிஷேகத்தின் கிரியை. பயம் இல்ல, தகப்பனாய் மாற்றப்பட்டு விட்டார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:21 வாசித்தார். 2 ராஜாக்கள் 13:21 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலங்க. செத்த பிற்பாடு கூட அந்த எலும்புல என்ன இருந்திருக்கு? உங்களுக்கு புரியுதான்னு தெரியலங்க. நான் உண்மையிலே விரும்புறேங்க. என் மரண நாள்ல தீராத வியாதி உள்ளவங்க வந்து ஒருவேளை அந்த பாடியை தொட்டுட்டாங்கன்னா ஒரு அற்புதம் விரும்புறேன். நடக்கணும், அது அவருடைய வேலை. ஆனா எனக்குள்ள அந்த விருப்பம். ஒரு எலும்பு பட்டு ஒரு மனுஷன் உயிரோடு எழும்பியிருப்பான்னா அந்த நாள் எப்படி இருந்திருக்குங்க, அதெல்லாம் எப்படி நடந்திருக்குங்க, என்ன ஒரு அனாயிண்டிங் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. வாழ்ற வாழ்க்கையில எலிசாவுக்கெல்லாம் என்ன அந்த அபிஷேகம் மட்டும்தானே வாழ்க்கையில சொந்தமா இருந்திருக்கு. யோசித்து பாருங்க. அந்த எலும்புல கூட அந்த அபிஷேகம் இருந்திருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியலங்க. ஒரு ஊழியக்காரனா உணர்ந்து சொல்றேங்க. செத்த அன்னைக்கு அந்த கூட்டத்துல ஜனங்கள் அழுகிறத விட அபிஷேகத்துல நிரம்பணும். அந்த கூட்டத்துல ஜனங்களுக்குள்ள விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுப்பா சிலுவையில தொங்குன அந்த நாள்ல, ஜீவனை விட்ட நாள்ல அநேக பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். இதுல விரும்புறதுல என்னங்க தப்பு இருக்கு? விரும்புறது தப்பா? இல்லையே. அல்லேலூயா. இன்றைய டெத் நாள், கர்த்தருடைய வருகை தாமதிச்சு பாடி இதுல வச்சிருக்கிற நாள், பெட்டியை தூக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கட்டுங்க உங்களுக்கு. அல்லேலூயா. நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? எலியாவின் முடிவும் எலிசாவின் ஆரம்பம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கும். 6ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வாசித்தா
வாசிங்க 31-33 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும். ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல நாளை இந்நேரத்துல நீ எசபேல் சொன்ன போது பயந்து ஓடிட்டார் எலியா. இவன் சொல்றான் அவனுக்கு தலையை நான் எடுப்பேனி. எலிசா சொன்னான் வீட்டை விட்டு வெளியே போல. அவன் ஆளு வீட்டுக்குள்ள வந்தா ஏத்தாதுங்கன்னு இருந்த இடத்துல இருந்து பதில் கொடுத்தார். அல்லேலூயா. எலியா கிட்ட எலியாவை நாளைக்கு இந்நேரத்துல என்ன ஓட்டம் பிடிச்சாரு. அபிஷேகம் வாங்கின எலிசா இருந்த இடத்துல இருந்துட்டு சொன்னான், டேய் இந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். உணர்வு பூர்வமா சிலதை வாசிங்க. உணர்வு பூர்வமா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. வாசிங்க. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் உட்கார்ந்திருந்தான். எலிசா தன் வீட்டில் எப்படி புரியுதுன்னு நாளை செத்து போவேன்னு என்னை பார்த்து ஒருத்தவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சிட்டுங்க. ஐயோ சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் 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 என்ன நீ அது பாதுகாக்கப்படுறதுக்கு சிஸ்டர் கசாயத்தை போடுங்க சிஸ்டர். தன் வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். தன் வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். வாசிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க. மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க. அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவிட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார். கண்ணை மூடுவோமா? ரொம்ப நேரம் பேசிட்டோம். வருஷ கடைசி, வேற மார்க்கும் கிடையாது. புதிய வருஷத்துல பழைய வருட கூட்டங்கள்லாம் நம்ம தான் நடத்தும். ரொம்ப டைம் எடுக்க முடியாது, ஷார்ட்டா முடிக்கணும். புரிஞ்ச அளவுக்கு கத்தர் கண்களை மூடி கத்தர் சமூகத்துல தாழ்த்துவோம். ஆண்டவரே, எலியாவை போன்ற காரியங்களுக்கு முடிவு உண்டாகட்டும். எலியாவின் விஷயத்துல ஒரு 7 காரியம். நான் என் என்கிற சுயம், போதும் என்கிற ஜீவியம், சாவை விரும்புகிற ஜீவியம், நித்திரை பண்ணுகிற ஜீவியம், பயமுள்ள ஜீவியம், தன் பிராணனை காக்க விரும்பின ஜீவியம், சொன்ன வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்ற முடியாத ஜீவியம். எலிசா என்று சொல்லும் போது அழைப்புக்கு கீழ்ப்படுகிறது, தன்னை மறைத்து வாழ்கிற ஜீவியம், நல்லதை மட்டும் பார்க்கிற ஜீவியம், நல்ல முடிவெடுக்கிற ஜீவியம், அரிதான காரியங்களை கேட்கிற ஜீவியம், நல்ல பிரதிஷ்டை, கடைசி வரைக்கும் செத்த பிற்பாடு கூட அவருடைய எலும்புல அபிஷேகம் இருக்கிற அபிஷேக ஜீவியத்தின் கிரியைகளின் வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வரும்போது ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ களத்தோடு இறங்கி வரும்போது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவரோடு கூட நாமும் ஆகாயத்திலே அவரோடு காணப்படும்படியாக ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்தபடியே ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மறுரூப அபிஷேகத்தோடு ஜீவிக்க ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.